11th Max first chapter sets, relations and functions பார்க்குறோம். அதில் செட்ஸு ஃபஸ்ட் எக்ஸசைஸில் பார்த்தோம். இப்போ செகண்ட் எக்ஸசைஸில் ரிலேஷன்ஸ், தொடர்புகள். தொடர்புனா என்ன? ஒரு சம்முக்கு பேஸ் ஐடியா புரிஞ்சுதுன்னா அந்த எக்ஸசைஸே ரொம்ப சிம்பிளாக இருக்கும். இதில் பாருங்கள், இப்போ இங்கிலீஷ் தமிழ் ரெண்டு மீடியத்துக்காகவும் தனித்தனியாக கொடுத்துருக்கோம். இப்போ ஏபி ரெண்டு நான் எம்டி செட்டாக இருந்து ஏலேருந்து பிக்கு உள்ள ரிலேஷனை வந்து டிஃபைன் பண்ணுவாங்க. அது டிஃபைன் பண்ணுறது அந்த கார்ட்டீசியன் ப்ராடக்டோட சப்செட்டாக இருக்கும். கார்ட்டீசியன் ப்ராடக்ட்ன்றது ஏ கிராஸ் பி, அந்த ரெண்டு இதுக்கு சப்செட்டு அதை டிஃபைன் பண்ணுறது அந்த ஏ கிராஸ் பிக்கு சப்செட்டாக இருக்கும். அதான் தொடர்புன்னு சொல்கிறாங்க. அதில் ரிலேஷன் ஏ கமா பியாக இருந்தால் ஏ வந்து ஃபஸ்ட்டு செட்டு ஃபஸ்ட் எலமெண்ட் முதல் செட்லேயும் செகண்ட் எலமெண்ட் ரெண்டாவது செட்லேயும் இருக்கும். ஃபஸ்ட்டு செட்டை வந்து டொமைன் ஆஃப் த ரிலேஷன் சொல்லுவாங்க. செகண்ட் செட்டை ரேஞ்ச் ஆஃப் த ரிலேஷன். முதல் செட்டை சார்பகமனம், ரெண்டாவது செட்டை வீச்சகம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஆர்ன்றது ஏ கிராஸ் ஏவோட சப்செட் சொல்லியிருக்கோம். அதில் ஏ கிராஸ் ஏன்னும் போது அதில் எத்தனை எலிமெண்ட்டோ அத்தனை 2n சப்செட்ஸ் ஃபார்ம் பண்ண முடியும். அதில் பைன்றது இருக்கிறதுலே லீஸ்ட் சப்செட், எம்டி ரிலேஷன். ஏ கிராஸ் ஏன்றது இருக்கிறதுலே பெரிய சப்செட், தட் இஸ் யூனிவர்சல் ரிலேஷன். ரெண்டுமே உச்ச தொடர்புகள் சொல்கிறாங்க. ஒன்று பை வெற்று தொடர்புனும், டோட்டலாக எல்லாமே சேர்ந்தது அனைத்து தொடர்பு அப்படின்னு ரெண்டு பேர் கொடுக்குறோம். இப்போ பேசிக் ரிலேஷன் வந்து the set S be a non-empty set or be the relation defined on the set. ஆர்ன்றது ரிலேஷன் ஒன்று டிஃபைன் பண்ணுறாங்க. அதில் 3 types ஆஃப் ரிலேஷன்ஸ் நம்ம படிக்கிறோம். ரிஃப்ளெக்சிவ்னா ஒரு எலமெண்ட் அதே எலமெண்ட்டோட அந்த ரிலேஷன் கனெக்ட் ஆகிருந்தால் அது பேர் ரிஃப்ளெக்சிவ். தமிழில் அது வந்து தற்சுட்டு தொடர்பு அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா ஏ கூட கனெக்ட் ஆகணும். அது அந்த செட்டில் இருக்க எல்லா எலிமெண்ட்டுக்கும் கனெக்ட் ஆகணும். அதுதான் முக்கியமான விஷயம். ஒரு எலிமெண்ட்டுக்கு மட்டும் ஏ கமா ஏ இருந்துட்டு அதில் பி இருக்கும்போது பி கமா பி இல்லைனாக்கா தற்சுட்டு கிடையாது. எல்லா எலிமெண்ட்டுக்கும் இருக்கணும். அதான் ரைட் ரிஃப்ளெக்சிவ். சிமெட்ரிக்ன்றது ஏ கமா பின்றது ரிலேஷனில் இருந்தால் பி கமா ஏ இருக்கணும். சமச்சீர் அதே தான். ஏ கமா பி இருந்தால் தான் பி கமா ஏ இருக்கணும். ஏ கமா பி இல்லைனாலே அது சமச்சீர்னு சொல்லிவிடுவாங்க. இருந்ததுன்னா அதில் ரிவர்ஸ்னு இருக்கணும். அதேமாரி டிரான்சிட்டிவ் கடப்பு தொடர்பு. ஏ கமா பி பி கமா சி இருந்தால் ஏவும் சியும் கனெக்ட் ஆகணும். பாருங்கள், ஏ கமா பி பி கமா சி இருந்தால் ஏவும் சி கனெக்ட் ஆகணும். அந்த தொடர்பு படுத்த முடியணும். அப்படி இருந்தால் டிரான்சிட்டிவ் கடப்பு தொடர்பு. ஏ கமா பி பி கமா சி இல்லைன்னாலும் கடப்பு தொடர்பு தான். பாருங்கள், அது இருந்தால் அது இருக்கணும். இருந்து அந்த மூணாவது டேர்ம் இல்லைன்னா அது கடப்பு தொடர்பு இல்லை. அது இல்லாமலே இருந்தாலும் கடப்பு தொடர்பு உண்டு. இந்த 3 தொடர்பு இருந்தால் அதுக்கு பேர் ஈக்குவலன்ஸ் ரிலேஷன். ரிஃப்ளெக்சிவ், சிமெட்ரிக், டிரான்சிட்டிவ் இருந்தால் அது பேர் ரிஃப்ளெக்சிவ். தமிழில் தற்சுட்டு சமச்சீர் கடப்பு தொடர்பு சேர்ந்தால் அதுக்கு பேர் சமான தொடர்பு. இது அடிப்படை. ஒரு எத்தனை தொடர்புகள் ஏற்படுத்த முடியுன்றதுக்கான ஒரு ஃபார்முலா ஏ கிராஸ் பி இல்லை m × n எலமெண்ட் இருந்தால் நம்பர் ஆஃப் ரிலேஷன்ஸ் 2n. அது பவர் செட் அடுக்கு கணத்தோட எண்ணிக்கை. அது n எலமெண்ட் இருந்தால் ஏ கிராஸ் ஏ கூட கனெக்ட் ஆனால் n² எலமெண்ட்ஸ். அது தெரியும். இப்போ இதில் ஒன்று நம்பர் ஆஃப் ரிஃப்ளெக்சிவ் ரிலேஷன்ஸ் அதே செட்டு கொடுத்தா ரிஃப்ளெக்சிவ் மட்டும் எவ்வளோ வரும்னா, ரிஃப்ளெக்சிவ்னும் போது 1, இது ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருங்க பாருங்கள். 1 2 3 இருந்தால் 1, 1 2, 2 3, 3 அது இருக்கணும். மஸ்ட்டு அது கண்டிப்பாக இருக்கணும். மீதி எலமெண்ட் வந்து இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம். மீதி எலமெண்ட் எத்தனை இது பாருங்கள். இது ஃபிக்ஸட். மீதி எலமெண்ட் 6 எலமெண்ட் இருக்குது. அந்த 6 எலமெண்ட்டில் நீங்கள் எத்தனை விதமாக எடுக்கலாம்னா 2/6 வேஸில் எடுக்கலாம். ஸோ இந்த எலமெண்ட்டோட அந்த 6 எலமெண்ட் சேரணும். இது ஃபிக்ஸட், அது கவுண்டிங்கில் வராது. அப்போ 2n² - n. ஸோ ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துருக்கிறதுல 64 செட் வரும். எத்தனை சமச்சீர் தொடர்பு? சமச்சீர்னா 1, 2 இருந்தால் 2, 1 இருக்கணும். 3, 1 இருந்தால் 1, 3 எடுக்கணும். 3, 2 இருந்தால் 2, 3. அது அப்படியே பேர் பிரிக்க முடியாது. அது டோட்டலாக அது ஒரு கலரு 1, 2 க்ரீனு 2 ப்ரௌனு 3
அப்புறம் அது மீதி எல்லாம் தனித்தனி 4 5 6 6 எலிமெண்ட். ஸோ 6 எலிமெண்ட் இருந்தால் அதில் 2/6 வேஸில் அரேஞ்ச் பண்ணலாம். அது ஃபார்முலா 2n² + n/2. இது ஒரு ஃபார்முலா தான். ஃபார்மேஷன் எத்தனை முறை ஃபார்மேஷன் பண்ண முடியுன்றது 1 மார்க்கில் பயன்படுத்தும். எக்ஸசைஸில் பேஸ் பண்ணி சம்மு நமக்கு இல்லை. ரைட். ஃபர்ஸ்ட் கொஸ்டின். R relation defined set of all positive integerல m or n is divided by m divides n. m n வகுக்கும் divides பண்ணா அது தற்சுட்டு இதான் ரிஃப்ளெக்சிவ் டிரான்சிட்டிவ் சிமெட்ரி எல்லாமே சாட்டிஸ்ஃபை பண்ணுவான்னு கேட்டிருக்கேன். ரைட். இப்போ 2 நம்பர் எடுத்துக்கிறோம். இதில் ஒரு செட்டு பிகினிங்கில் ஃபுல்லாக இங்கிலீஷில் சொல்லியிருப்போம், அடுத்து தமிழில் சொல்லுவோம். அது சொல்லும்போது பார்த்து புரிஞ்சுங்க. ஏ ஒரு நம்பர் 5ன்னா அது 5ஆல் வகுப்படும். எந்த நம்பர் எடுத்தால் அந்த நம்பரால் வகுப்படும். அப்போ ஏ டிவைட்ஸ் ஏ 5ன்னு வகுத்தி 5, ஏன்னு வகுத்தி ஏ. அப்போ ஏ பிலாங்ஸ் டு ஆர். அது எல்லாத்துக்குமே பொருந்தி வரதுனால அது ரிஃப்ளெக்ஸிவ் ஓகே ஆகிடும். சிமெட்ரிக் பாருங்கள், சமச்சீரில் இப்போ ஏ டிவைட்ஸ் பி. இப்போ ஏ டிவைட்ஸ் பின்னா ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கும். இப்போ 5 டிவைட்ஸ் 10, 5 10 வகுக்கும். ஆனால் 10 5 வகுக்குமா? வகுக்காது. ஸோ அது ரிவர்ஸ் ஆகாது. அப்போ அது வந்து ஆர் இஸ் நாட் சிமெட்ரிக். இப்போ ஏயின் வகுத்து பியாக இருக்கலாம், பியின் வகுத்து ஏஆ இருக்காது. சேம் நம்பராக இருந்தால் இருக்கும், அது ஆப்போசிட்டாக இருந்தால் இருக்காது. வேறு நம்பராக இருந்தால் அது சமச்சீர் தொடர்பு அல்ல. கடப்பு பார்த்துங்க, ஏ டிவைட்ஸ் பி, பி டிவைட்ஸ் சி. அப்போ கண்டிப்பாக ஏசி வகுக்கும். ஏன்னா ஏன்றது ஒரு நம்பர், சின்ன நம்பராக இருந்து பியை வகுக்குது. அந்த பி சியை வகுக்குதுன்னா கண்டிப்பாக ஏ வந்து சியை வகுக்கும். அப்படி தமிழ் சொல்லுவேன், ஏயின் வகுத்தி பி. அப்போ பி சின்ன நம்பர், ஏ பெரிய நம்பர். பியின் வகுத்தி சி. அப்போ பி வந்து சியை வகுக்குது. அப்போ ஆட்டோமேட்டிக்காக ஏயின் வகுத்தி சியாக இருக்கும். இதுக்கு நீங்கள் எக்ஸாம்பிள் எடுத்து புரிகிற வரைக்கும் ரொம்ப திரும்ப திரும்ப வீடியோவில் வந்து சொல்லிகிட்டே இருக்க முடியாது. அதை என்ன பண்ணுறீங்க, எக்ஸாம்பிள்ஸ் எடுத்து ஒரு நம்பர் எடுத்து உனக்கு புரியணும். உனக்கு புரிஞ்சால் நிற்கும் மைண்டில். புரியலன்னா அந்த எக்ஸசைஸ் வீடியோ முடியும் போது சம்மு முடிஞ்சு வெளியே வந்துடுவீங்க. ஸோ டைமிங் எடுத்துங்க, படிங்க. இப்போ செகண்ட் சம், 1ல் செகண்ட் சம் என்ன ரிலேஷன் டிஃபைன் பண்ணிக்கிறாங்க பாருங்கள். ஆர் ஈக்குவல் டு எல் இஸ் பர்பெண்டிகுலர் டு எம். அவங்க அது எல்எம் கொடுத்ததுனால எல்எம் பயன்படுத்துவோம், ஏபி கொடுத்தா ஏபின்னு பயன்படுத்துவோம். அது எப்படியோ. ரைட். பர்பெண்டிகுலர் தமிழ் என்ன? செங்குத்து. எல்லானது எம்முக்கு செங்குத்து. ஃபஸ்ட்டு பாருங்கள், ஒரு கோடு ஒரு தளத்தில் இருக்குது. எல்லா கோடும் ஒரு தளத்தில் தான் இருக்குது. பக்கத்தில் எக்ஸாம்பிள் கொடுத்துருவேன். எல்லுன்ற கோடு எல்லுக்கு செங்குத்தாக இருக்குமா? இருக்காது. ஒரு கோடு அதுக்கே செங்குத்தாக இருக்காது. ஸோ தட் இஸ் நாட் ரிஃப்ளெக்சிவ். தற்சுட்டு தொடர்பு அல்ல. புரிஞ்சுக்கிட்டு அது வேர்டிங்ஸ் எழுதணும். வேறு எதுவுமே அங்கே இருக்காது. வார்த்தையில் அந்த டெஃபினிஷன் திரும்ப திரும்ப கொடுத்துருப்பேன். அண்டர்ஸ்டாண்ட்னா எழுதிக்கலாம். ரைட். அடுத்து எல் எம்முக்கு செங்குத்தாக இருந்தால், இஃப் எல் இஸ் பர்பெண்டிகுலர் டு எம், எம் இஸ் ஆல்சோ பர்பெண்டிகுலர் டு எல். எம்மும் எல்லுக்கு செங்குத்தாக இருக்கும். அது சிமெட்ரிக், சமச்சீர். எல்லுக்கு எம் செங்குத்து, எம்முக்கு எல் செங்குத்து. ரைட். சமச்சீர் ஓகே ஆயிடுச்சு, சிமெட்ரிக் ஓகே ஆயிடுச்சு. கடுப்பு பார்த்துங்க, எல்லுக்கு எம் செங்குத்து, எம்முக்கு என் செங்குத்து. ஆனால் எல்லு என்னும் பாருங்கள் ஒரே தளம். நீங்கள் வந்து வெவ்வேறு தளத்தில் வரையக்கூடாது. அப்போ எல்லு என்னு பார்த்தா செங்குத்தாக இருக்காது. இது ரெண்டும் செங்குத்தாக இருக்கிறதுனால அது 3வது செங்குத்தாக இருக்க வாய்ப்பு இல்லை எல்லுக்கு என்னும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக நாட் டிரான்சிட்டிவ், செங்குத்து அல்ல. பிக்சர் கொடுத்துருக்கிறது மைண்டில் பதியறதுக்காக. அதை புரிஞ்சுக்கிட்டு என்ன சொல்கிறோன்றதை பாருங்கள். ரைட். தேர்ட் கொஸ்டின் பாருங்கள். ஏ இஸ் நாட் எ சிஸ்டர் ஆஃப் பி. ஒரு வார்த்தை, ஏ என்பவர் பியின் சகோதரி இல்லை. அது திரும்ப 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 சொல்லி பார்க்கணும். ஃபஸ்ட்டு இது என்ன பண்ணுறேன், இன் ஏ செட் ஆஃப் கன்சிஸ்டிங் ஆல் மெம்பர்ஸ் ஆஃப் த ஃபேமிலி. ஒரு குடும்பத்தில் இல்லை எல்லாரையும் வச்சு இதை நம்ம செக் பண்ண சொல்கிறேன். ரைட். இப்போ ஏன்றது ஒரு ஆள், ஒருத்தர், ஒரு பெண்ணோ ஆணோ தனக்கு தானே சகோதரி கிடையாது. அப்போ ஏ வந்து சகோதரி இல்லை. அப்போ ஏ டஸ் நாட் பிலாங்ஸ் டு ஆர், அந்த ரிலேஷனில் கிடையாது. அப்போ இஸ் நாட் ரிஃப்ளெக்சிவ். அது ரிஃப்ளெக்சிவ் கிடையாது. ஓ, நாட்டி சிஸ்டர் தான். ஓகே. இப்போ நாட்டி சிஸ்டர், ஏ இஸ் நாட்டி சிஸ்டர். நாட்டி சிஸ்டர்னும் போது அது ஓகே. இப்போ ஏன்றவங்க எனக்கு சகோதரி கிடையாது. ஓகே. அடுத்து ஏபி. ஏ இஸ் நாட் எ சிஸ்டர் ஆஃப் பி, பி இஸ் நாட் எ சிஸ்டர் ஆஃப் ஏ. அது நம்ம செக் பண்ணி பார்க்கணும். அது கீழே எக்ஸாம்பிள் கொடுத்துட்டு பாருங்க.
இப்போ ரவி இஸ் நாட் இ சிஸ்டர் ஆஃப் ரீனா. ஆனால் ரீனா வந்து ரவிக்கு சிஸ்டராக இருக்கலாம், ரீனா ரவிக்கு சிஸ்டராக இருக்கலாம். ஸோ ஒரு கான்செப்ட் ரெண்டு லேடியாக இருந்தால் ஓகே ஆகும், ஒரு சகோதரன் சகோதரி எடுத்துக்கிட்டு அதில் வந்து ஓகே ஆகாது. நமக்கு ஓகே ஆகாமல் ஒரு பாயிண்ட் இருந்தாலும் அது நாட், அது சிமெட்ரிக் கிடையாது. அதே மாதிரி மூணாவது பாருங்கள், ஏபிசி 3 பேர் எடுத்திருக்கேன், மதரும் ஒரு பொண்ணும், அது நாட்டி சிஸ்டர்னு சொல்லலாம். அதே மாதிரி பொண்ணு வந்து சித்தியை வந்து நாட்டி சிஸ்டர்னு சொல்லலாம். ஆனால் ஃபஸ்ட்டில் மதருக்கும் சித்தியும் சிஸ்டர் நாட்டி சிஸ்டர்னு சொல்ல முடியாது. அப்போ அவன் சொல்லக்கூடிய 2 ரிலேஷன் 3வது ரிலேஷனில் வந்தால் தான் டிரான்சிட்டிவ் கடப்பு. 3வதில் சொல்ல முடியாததுனால அது வந்து இஸ் நாட் ஏ டிரான்சிட்டிவ். இதை புரிஞ்சுக்கணும். அதே சேம் கொஸ்டின் இதில் பாருங்கள், இது வந்து பெண் உறுப்பினர்கள், மெம்பர்ஸ் ஆஃப் ஃபீமேல் மெம்பர்ஸ் ஆஃப் த ஃபேமிலி. இப்போ பெண் உறுப்பினர்கள் இதில் எக்ஸ்ட்ரா என்னன்னாக்கா ரிஃப்ளெக்ஸ், இது சிமெட்ரிக் ஓகே ஆகிடும். அதே சம் தான் சிமெட்ரிக் ஓகே ஆகிடும். சிமெட்ரிக் போது 2 சகோதரியாக இருக்கும்போது ஒருத்தர் சகோதரி இல்லைன்னாக்கா இன்னொருத்தருக்கு இன்னொரு சகோதரி இல்லை, அது ஓகே. ஸோ அதனால் சிமெட்ரிக் இதில் ஓகே ஆகுது. மற்றபடி போன சம்மோட சேம் கண்டிஷன். ஓகே, சொல்லக்கூடிய உனக்கு பிரெயினில் புரிஞ்சு அதை அக்செப்ட் டைஜஸ்ட் ஆகணும், அப்போ தான் நிற்கும். அப்படியே வேகமாக தள்ளிட்டு போக முடியாது. இதில் ஒரு செம் கொடுத்துருக்க பாருங்க, ஆன் ஏ செட் ஆஃப் நேச்சுரல் நம்பர்ஸ் ரிலேஷன் டிஃபைன்டு பை x + 2y = 1. நேச்சுரல் நம்பர்ஸ் எல்லாமே நேச்சுரல் நம்பர்ஸ் 1லேருந்து ஸ்டார்ட் பண்ணோம். இப்போ எக்ஸுக்கு வந்து 1 கொடுக்கலாம் குறைஞ்சபட்சம், ஒய்க்கு குறைஞ்சபட்சம் 1 கொடுத்தாலே 3 வந்துடுது. ஸோ அது எந்த நம்பர் கொடுத்தாலும், எக்ஸுக்கு ஒய்க்கு எந்த நம்பர் கொடுத்தாலும் அந்த நம்பர் சிஎல்என் கொடுக்கும்போது அதில் செட் ஆகலை. அப்போ ரிலேஷன் வந்து எம்டி ஆகிடுச்சு. இப்போ நமக்கு ஃபஸ்ட்டு ரிஃப்ளெக்ஸை பொறுத்த வரைக்கும், தற்சொட்டை பொறுத்த வரைக்கும் அதில் இருக்க எல்லாத்துக்கும் அதே எலிமெண்ட் பொருந்தி வரணும். இப்போ 1 வந்தால் 1,1 இருக்கணும், இல்லை அதில் 2 வந்தால் 2,2. ஸோ செட்டே கிடையாது, அப்போ தற்சுட்டு கிடையாது. சமச்சீருக்கு சமச்சீர் சிமெட்ரிக்கும் டிரான்சிட் என்ன சொன்னால் A,B இருந்தால் தான் B,A இருக்கணும். A,BA இல்லைன்னா B,A இருக்க வேண்டிய அவசியமே இல்லை, அது இல்லாமலே ஓகே ஆகிடும். சிமெட்ரியும் டிரான்சிட்டும் கேர்ஃபுல்லாக பார்த்துங்க. A,B இருந்தால் B,A இருக்கணும். டிரான்சிட்டிவ்க்கு A,B B,C இருந்தால் A,C இருக்கணும். அது 2 இல்லைன்னா 3வது இருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. ரைட், அந்த அடிப்படையான டெஃபினிஷனை பார்த்துங்க, அது செம்ம மைண்டில் வச்சுங்க. இது டைஜஸ்ட் ஆகணும், டக்கு டக்குன்னு பார்த்துட்டு அப்படியே முடிச்சு தூக்கி போட்ட ஒரு விஷயம் கிடையாது. அப்படியே திங்க் பண்ணி அந்த கான்செப்டும் உங்கள் மைண்டில் புரிஞ்சுக்கிட்டால் நீங்கள் எல்லா சம் ஒர்க் பண்ண முடியும். நல்லா டைமிங் எடுத்துங்க, ஒர்க் பண்ணுங்கள். ஈஸியான கான்செப்ட் அது மைண்டில் நிற்கும் போது அது மேலோட்டமாக போயிட்டிங்கன்னா எதுவுமே மைண்டில் நிற்காது. தேங்க்யூ.